பெங்களூரில் ஒரு பெண் 3 ஆண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு தானும் கொல்லப்படுறா அப்படின்ற ஒரு கிரைமை தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். காதல் அழகானது தான், அது ஒரு முறை வந்தா, அதே இது 2-3 முறை வரும்போது அது ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஜேரஸ். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்ணோட பேர் உஸ்மா கான். இவங்களுடைய வயது 30. இந்த ஆணோட பேர் இம்தாத் பாஷா. இவருடைய வயது 35. இவர்கள் இருவரும் ரொம்பவே உயிருக்கு உயிராக காதலிச்சு வர்றாங்க. காதல் செய்துட்டு அதுக்கப்புறமேட்டு திருமணம் செய்துக்கலாம் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது இவங்க பெற்றோர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இவர்களுடைய பெற்றோர் இவங்களுடைய திருமணத்துக்கு ஒத்துக்கலை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பிறகு இவங்க பெற்றவங்க பார்த்த வரனையே இவங்க திருமணம் செய்துக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. பெற்றவங்க சொன்ன மாதிரி அந்த வரன்களை அவங்க கட்டிக்கிறாங்க. இவங்களுடைய திருமணமும் நல்லபடியாக நடந்து முடியுது. திருமண வாழ்க்கை ரொம்பவே ப்ளசண்ட்டாக சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா, இவங்களுடைய பழைய காதல் மீண்டும் மலர ஆரம்பிக்குது. அதாவது இம்தாத் பாஷாவும் உஸ்மா கானும் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பேச்சுவார்த்தை நாளடைவில் திரும்பவும் காதலாக மாறுது. இவங்களுடைய காதல் மலர மலர இணக்கம் கூட கூட இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு கசப்பு உண்டாகுது. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிரேக்கப் சொல்லிட்டு இவங்களுடைய காதலுக்கு திரும்பவுமே இவங்க ஒரு கமாவை போடுறாங்க. இம்தாத் பாஷா தனது மனைவியையும் உஸ்மா கான் தனது கணவனையும் விவாகரத்து பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம திருமணத்தில் இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இவங்க திருமணத்தை நோக்கி இவங்க பயணிக்கிறாங்க. அதாவது இவங்க விட்ட காதலை திரும்பவும் அவங்க ஒன்று சேர்க்கறதுக்கு அவங்க போட்ட பிளான் எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் வேறொரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, உஸ்மா கானுக்கு மும்பையில் ஒரு வேலை கிடைக்குது. அதனால பெங்களூர்லேருந்து இவங்க மும்பைக்கு டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. மும்பையில் சில காலம் அவங்க தங்கி இருந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படுது. ஸோ மும்பைக்கு இவங்க போகிறாங்க. இப்படி மும்பைக்கு போன இடத்துல இவங்க ஒரு இளைஞரை பார்க்குறாங்க. அந்த இளைஞர் மேலே இவங்க ஆசைப்படுறாங்க. இளைஞரும் இவங்க மேலே ஆசைப்படுறாங்க. ஸோ அங்கே புதிதாக ஒரு காதல் பூக்குது. தன்னுடைய புதிய காதலனாக இருக்கக்கூடிய இந்த இளைஞனை உஸ்மா கானுக்கு ரொம்பவே பிடிச்சதால தன்னுடைய பழைய காதலன் பெங்களூரில் இருக்கக்கூடிய இம்தாத் பாஷாவை இவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இம்தாத் பாஷாவுக்கு இவங்க கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி மும்பையில் ஒரு பையனை பார்த்தேன், அவனை நான் லவ் பண்ணுறேன், அவனை தான் நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதனால நீங்கள் கொஞ்சம் விளைவிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்தாத் பாஷாட்ட உஸ்மா கான் சொல்கிறாங்க. இதை கேட்ட இம்தாத் பாஷாக்கு இதயமே உடையுது. ஏன்னா உஸ்மா கானை அந்த அளவுக்கு அவர் விரும்பி இருந்தார். உஸ்மா கான் திரும்பவும் மும்பையிலேருந்து பெங்களூருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி உஸ்மா கான் மும்பையிலிருந்து பெங்களூருக்கு வர்றாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் இம்தாத் பாஷா உஸ்மா கானுக்கு கால் பண்ணிட்டு, என்னோட வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை நான் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் உஸ்மா கான் இம்தாத் பாஷா வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவே நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம், எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்தாத் பாஷா உஸ்மா கான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க இருவருக்கும் தகராறு ஆகுது, சண்டை வருது. அந்த சண்டையில் இம்தாத் பாஷா உஸ்மா கானை போட்டு தள்ளிடுறாரு. காதலியை நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டோம், பட் நம்ம அந்த காதலியவே கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. பட் கொலை நடந்துருச்சு, நம்ம இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது மறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஒரு பிளான் பண்ணுறாரு. அது என்ன பிளான்னா, சடலமாக கிடக்கக்கூடிய உஸ்மா கானுடைய ஃபோனை எடுத்து இம்தாத் பாஷா சில விஷயங்களை டைப் பண்ணுறாரு. எஸ்எம்எஸ்ல என்ன டைப் பண்ணுறாரு அப்படின்னா, என்னுடைய கணவன் என்னுடைய காதலனை நான் திருமணம் பண்ணணும்னு நான் நினச்சேன், அவர் அதுக்கு எதிராக இருந்தார், அதனால என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எம்எஸ்ல அவர் டைப் பண்ணி அவருடைய உறவினர்களுக்கு எல்லாம் உஸ்மா கான் அனுப்புற மாதிரியே இந்த இம்தாத் பாஷா அனுப்புறாரு. அதே மாதிரி இம்தாத் பாஷாவும் தன்னுடைய மனைவி தன்னுடைய காதலிய திருமணம் பண்றதுக்கு எதிராக இருந்ததுனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டு அவருடைய உறவினர்களுக்கு அவர் அனுப்புறாரு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவரும் தற்கொலை பண்றதுக்கு தயாராகிறாரு. ஒரு விஷயத்தை எடுத்து அவரும் அருந்திட்டு பக்கத்தில் படுத்துடுறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நெய்பர்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உஸ்மா கானை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டு பிரேத பரிசோதனைக்கு போலீஸ் அனுப்புகிறாங்க. இந்த இம்தாத் பாஷா உயிர் அந்த நேரத்தில் இருந்ததுனால அவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இம்தாத் பாஷா ஹாஸ்பிட்டலில் பிழைத்துக்கிறாரு. உஸ்மா கானோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது. அதில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உஸ்மா கான் இறந்து பல மணி நேரம் கழிச்சு தான் இந்த இம்தாத் பாஷா விஷம் அருந்திருக்காரு. ஸோ இம்தாத் பாஷா கொலை செய்யறதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இம்தாத் பாஷாவை சந்தேகத்தின் அடிப்படையில் கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரணையில் இம்தாத் பாஷா என்ன சொல்றாரு அப்படின்னா,
உஸ்மா கானும் தானும் திருமணம் செய்து கொள்வதா பிளான் பண்ணியிருந்ததாகவும், மும்பைக்கு உஸ்மா கான் போன இடத்துல ஒரு இளைஞரை பார்த்து அவர் மீது காதல் கொண்டு அந்த இளைஞரை தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக சொன்னதுனால தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. நான் எவ்வளவோ இந்த உஸ்மா கானுக்கு சொல்லி நான் புரிய வைக்க ட்ரை பண்ணேன், கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அது பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சு ஏன் கையாலேயே நான் அவங்களை கழுத்து நெரிச்சு கொள்ற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷயத்தை சொல்றாரு. டியர் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த உஸ்மா கான் என்ற பெண்ணால உஸ்மா கானுடைய கணவன் இம்தாத் பாஷாவோட மனைவி, மேலும் மும்பையில் இருக்கக்கூடிய இளைஞர் என பல ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இம்தாத் பாஷா ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு கிரைம் வீடியோவில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your JRS.